என் அன்பார்ந்த கூட்டாளி எல்லாருக்குமே அன்பார்ந்த வணக்கங்களை திரைப்பயணத்தை தெரிவித்துக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் 10 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நாங்கள் எதிர்பார்க்காத நபர்கள் எல்லாம் வரப்போகிறாங்க. நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. அது மாத்திரம் இல்லாமல் காமன் மேன் அப்படிங்கிற ஒரு ஷோவையும் புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உள்ள குறைபாடுகள் நிவர்த்தி செய்யப்படுமா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மார்க்கை தட்டி விட்டுட்டு போங்க. ஏன்னு சொன்னால் எனக்கு லைக் கமெண்ட் மாத்திரமே கொடுத்துட்டு பார்க்குறீங்க. அதை தவிர எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மார்க்கையும் தட்டி விடுங்க. ஏன்னு சொன்னால் லைக் கமெண்ட்டை மாத்திரம் கொடுத்தீங்கன்னா நான் பிக் பாஸை பற்றி மட்டுமே கதைக்கிற வீடியோ உங்களை சேரும், பின்தொடரும். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சப்ஸ்கிரைப் மார்க்கை தட்டி விட்டுட்டு லைக் கமெண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா தான் உங்களோட கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் அதை பதிவு செஞ்சிங்கன்னா தான் நான் கதைச்ச அனைத்து வீடியோக்களும் உங்களை சேரும். ஏன்னு சொன்னால் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேலிஸ்ட் அந்த மாதிரி உங்களுடைய இலகுவாகத்தான் இந்த பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன். நான் பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, மோட்டிவேஷன், என்டர்டைன்மெண்ட், சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூஸ், டூர், அந்த மாதிரி விஷயங்களை குறித்து ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து நான் கதைச்சிக்கிட்டு வரேன். அந்த வீடியோக்களும் உங்களை பின்தொடர வேண்டும் என்றால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பத்தில் பிக் பாஸ் நிகழ்ச்சியானது திரைப்பரப்பரங்களை பிரபல்யமானவர்களை கொண்டு வந்திருந்தாங்க. வையாபுரி, கஞ்சா கருப்பு, ஓவியா, அந்த மாதிரி சினிமாவில் ஃபேமஸ் ஆனவங்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினால நாங்களும் அதை உற்சாகமாக பார்த்தோம். அதை பார்க்குறதுக்கே ஒரு சனம் குளிர்ந்துச்சு. போக 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 சினிமா தயாரிப்பு குறைஞ்சி விஜய் டிவி ப்ரொடக்ட்ஸ் கூடிருச்சு. அந்த மாதிரி தான் இந்த முறை ஷோவும் இருக்க போகுதா அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் காமன் மேன் ஷோன்னு ஒன்று வச்சு நொந்து நூடுல்ஸ் ஆகி இருக்க இந்த கேம் ஷோவை இன்னும் நூடுல்ஸ் ஆக போகிறாங்க. அதுவும் இல்லாமல் முன்னையெல்லாம் திரைப்பிரபலங்களை கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திரைப்பிரபலங்கள் இல்லாதவர்களை திரைக்கு கொண்டு போகிற ஒரு நிகழ்ச்சியாக தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி இருக்குது. எப்படியுமே சன் டிவி பிரபலங்கள் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் அது இதில் ரீல்ஸ் போடுறவங்க அவங்கள கொண்டு வந்து கொஞ்சம் சில பேர் அப்படி தான் கொண்டு வர போகிறாங்க. இந்த காமன் மேன் ஷோ அப்படின்ட்டு எல்லாருமே வரலாம், நீங்களும் பட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோவை வச்சு எங்களை வச்சு மக்களை வச்சு விஜய் டிவி தண்டை டிஆர்பியவோ அதாவது பிக் பாஸுக்கான பூஸ்டையோ ஏற்றி விடுது. இதுக்காக நாங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு எங்களோட திறமையெல்லாம் கொட்டி தீக்கிறதா நினச்சிக்கிட்டு உள்ளுக்கு போவோம். அங்கே நடக்கிறது வேறு சீன். அங்கே விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக இருந்தால் உள்ளே எடுப்பாங்க, இல்லாட்டி நீங்கள் திரைப்பிரபலங்களாக இருந்தால் உள்ளே எடுப்பாங்க. பிரபலங்கள் எப்படியுமே போக போகிறதில்ல. அப்படி இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ரேங்க் கூடி இருக்கவங்கள உள்ளே எடுப்பாங்க. அது தவிர எங்களோட திறமையை காமிச்சு தான் முன்னுக்கு வர காமன் மேன் ஷோவில் டேலண்ட்டுக்கு தான் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சி உள்ளே போனீங்கன்னா நீங்கள் தான். ஏன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி இப்படியெல்லாம் சொல்லி விஜய் டிவியோட டிஆர்பியை ஏற்றிக்கத்தான் விஜய் டிவியை பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் முறை சரி ஒரு சண்டை அது நடந்தால் கூட அதில் ஒரு படிச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறது நீங்களும் அப்படி தான் பார்க்கணும் என்னோட ஆசை. ஒரு சைக்காலஜி ஒரு நாள் 100 நாள் ஒரு ரூமில் போட்டு அடைச்சி அங்குள்ள நபர்களோட பழக விட்டால் ஒரு மனுஷனோட எல்லா பக்கமும் கேமரா இருக்குது. அப்போ அந்த மனுஷன் நடந்துக்கிற விதத்தை குறித்து நாங்கள் சிலது சைக்காலஜிக்கலாக படிச்சுக்கலாம். ஒரு மனுஷன் எப்படி ஆகுவான், எந்தெந்த வேலைகள்லாம் வேண்டாத வேலைகள் இருக்குது, எந்தெந்த வேலைகள்லாம் வேண்டப்பட்ட வேலைகள் இருக்குது, நாங்கள் எடுத்துக்கக்கூடாத விஷயம், எடுத்துக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ஒரு மனிதன்ட சைக்காலஜியை தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதன் இந்த சூழ்நிலையில் எப்படி செயற்படுறான் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜியை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மாத்திரமே இந்த நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்காலஜியை தெரிஞ்சுக்கிட்டு எங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்க வேண்டிய படிப்பினையை எடுத்துக்கணும். உதாரணமாக
ஒரு மனுஷன் இந்த விஷயத்தை பண்ணால் டிகர் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த விஷயத்த டிகர் ஆகும் அப்படின்னு நினச்சி டிகர் பண்ண சொல்லலை. அந்தந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிட்டு நாங்கள் டிகர் பண்ணாமல் மற்றவங்க மனசை நோவடிக்காமல் காயப்படுத்தாமல் இதமாக பழகிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். விஜய் சேதுபதி போன முறை மகாராஜா படம் வந்து ஒரு வருஷம் தாண்டிடுச்சின்னு நினைக்கிறேன். அப்போ நடிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒழுங்கான படங்கள் எதையும் கொடுக்கல. அவர் பீக்லேருந்து குறைஞ்சிக்கிட்டு போகிறாரு. இந்த மாதிரியான வேலையில் விஜய் சேதுபதி பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்துட்டு போகிறது தலையை காட்டிட்டு போனாலாச்சும் அவருக்கு ஒரு லாபம் இருக்குது. என்னன்னு சொன்னால் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து மக்கள் முன்னாடி நாங்கள் இருந்தாலாவது விஜய் சேதுபதினு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறதாச்சும் எங்களுக்கு தெரியும். இந்த முறை பிக் பாஸ் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களைப் போலவே நானும் வெயிட் பண்ணுறேன். கொமன் மேன் ஷோக்களை ரொம்ப துரத்த போகிறதில்ல. தேவைப்பட்டால் அந்த மாதிரி ஷோவையும் பார்த்து உங்களுக்கு தொகுத்து வழங்குறேன். என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் பிக் பாஸ் பற்றிய டீலான மற்றும் திகைப்பூட்டும் சந்தோஷமான துக்கமான சம்பவங்கள்லாம் உங்களை வந்து சேரும்.